ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் வியூ சேனல். ஆமாங்க, நம்ம இப்போது சோலையார் டேம் தான் போக போகிறோம். ரொட்டிக்கடையில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்டு வந்துடலாம். இங்கேருந்து எக்ஸாக்டாக 21 கிலோமீட்டர்ஸ் ஆகுங்க சோலையார் டேம் போகிறதுக்கு. இதே நீங்கள் வால்பாறைலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஆகும் சோலையார் டேம் போக. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் சேவ் பண்ணலாம் இந்த ரூட்டில் போனீங்கன்னா. நீங்கள் வால்பாறை ஒன்றும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே வந்துடுங்க. அந்த டைமில் எல்லா இடமுமே பார்க்க அழகாக இருக்கும். மழைக்காலம் வேறு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண இது ஒரு நல்ல டைம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா பார்லை. இது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அழகான க்ரீனரியாக அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன வீடுக, அப்புறம் ஒரு அழகான கோயில் இருக்குது. இந்த வீடுகளை தாண்டி போகும்போது அந்த கோயிலை நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போது தெரியுது பாருங்கள், இது மாரியம்மன் கோயில். இந்த ஊரில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ராமச்சந்திரன் கடைன்னு ஒரு கடை இருக்குது. அந்த டீ கடையில் அவங்க ஸ்பெஷலாக ஒரு மிக்சர் மேக் பண்ணுறாங்க. அந்த மிக்சர் இங்கே ரொம்ப ஃபேமஸ். உங்கள் ஃபுட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை நீங்களும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள், அந்த கடை தான். இங்கே அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஸ்டே பண்ண காட்டேஜஸும் ஹோம் ஸ்டேவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். நம்ம இப்போ சோலையார் டேம் போகிறோம். இந்த சோலையார் டேம் எப்போ கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா 1965 கட்டினது. சோலையார் டேமுக்கு மெயினாக தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன கலார்னு சொல்லுவாங்க, சின்ன சிறப்புஞ்சின்னு சொல்லுவாங்க. அங்கே பெய்கிற அதிகபட்சமாக நம்மளால வந்து என்னென்னா அப்பர் நீரார் டேம் அங்கே வந்து ஸ்டோர் ஆகும். அங்கே ஸ்டோர் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகிறது வந்து நீரார் டேமுக்கு வரும். நீரார் டேம்லேருந்து டனல் வழியாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வெள்ளமலை டனலை டச் பண்ணி அங்கேருந்து தான் நமக்கு சோலையார் டேமுக்கு தண்ணி வருது. இந்த இடத்துல காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் நடக்கிறத பார்க்கலாம். அப்படி ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் நடந்தால் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டி அது போனதுக்கப்புறம் போங்க. எந்த காரணத்தை கொண்டும் வண்டியை விட்டு கீழே இறங்காதீங்க. ஒருவேளை வைல்டு அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே ஃபாரஸ்ட்டு அனிமல்ஸு சில டைமு டூரிஸ்டரை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்லேயே ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணோம்னா பழைய வால்பாறை ரீச் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் வால்பாறைலேருந்து வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் பழைய வால்பாறை வந்து தான் அதுக்கப்புறம் சோலையார் டேம் போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். நம்ம பழைய வால்பாறை ரீச் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தான் சோலையார் டேம். நீங்கள் எந்த வண்டியில் வர மாதிரி இருந்தாலும் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ரூட்டில் எடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இல்லை, வால்பாறையில் தான் அடிக்கணும். அப்படி பெட்ரோல் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு நீங்கள் வால்பாறை போயிட்டு வால்பாறையிலேருந்து சோலையார் டேம் வெளியே வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே யானைகள் நிற்குங்க. இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையில் எப்போவுமே யானைகள் நிற்கும். இப்போ இல்லை, லக்கியாக இருந்தால் நம்ம போகிற வழியில் எங்கேயாவது பார்க்கலாம். இப்போ நம்ம பழைய வால்பாறைக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு 2 பெண்டு திரும்பினோம்னா பழைய வால்பாறை வந்துருச்சு, அவ்வளோதான். பாருங்கள், மாடையை மேய விட்டுருக்காங்க, அழகாக இருக்குங்க. இந்த ஏரியாக்குள்ளே பைக்கில் சுற்றுறதுங்கிறது ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட் தான். பைக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ உங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பைக்கில் சுற்றுறது பிடிக்குதுன்னு. அதுவும் ஹில் ஸ்டேஷனில் சுற்றுறது சொல்லவே வேணாம், ஒரு அலாதியான ஜாலி தான். இந்த சைடில் போகும்போது இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா தைல மரம், இதோட வாசம் வந்து அப்படியே செமையாக இருக்குங்க. தைலத்தை அப்படியே உறிஞ்சிற மாதிரியே ஒரு ஃபீல். ஏதோ ஆஃபீஸ்க்கு ஒரு 2 நாள் லீவை போட்டு இந்த மாதிரி வந்து சுற்றும் போது தான் ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட அவங்க மெமரிஸை ஷேர் பண்ணிகிட்டே பைக் ஓட்டுறது ஜாலி. இந்த மாதிரி போகும்போது சுற்றி முற்றியும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ரோட்டையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பஸ்ஸு, லாரி, இந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இதில் வரும். எனக்கு லாரினா கொஞ்சம் பயம். அதுவும் இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இந்த மூக்கு லாரி. இதை பார்த்தாலே சின்ன வயசில் பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் 90s கிட்ஸ்க்கு எல்லாமே தெரியும் அந்த மூக்கு லாரி எப்படி வரும், எவ்வளோ வேகத்தில் வரும்னு. இதாங்க பழைய வால்பாறை. இந்த சர்ச்சு பார்த்தீங்களா, இந்த சர்ச்சு வந்துட்டோம்னா பழைய வால்பாறை வந்துட்டோம்னு அர்த்தம். இப்போ இங்கே ஒரு சின்ன பெண்டு இருக்குது. இந்த பெண்டு திரும்பினோம்னா
நம்ம சோலையார் டேம் போகிற ரூட்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வால்பாறையிலேருந்து வந்தீங்கன்னா அந்த வழியாக வருவீங்க. நான் ரொட்டிக்கடையிலேருந்து வரனால இந்த வழியில் வரேன். இந்த பழைய வால்பாறையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் கீழே அப்படியே போனோம்னா நமக்கு வரட்டுப்பாறைங்கிற ஏரியா வந்துடுங்க. எல்லாம் ரோடு வேலை நடக்கிறனால அங்கங்கே ஜல்லி மணல் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் அந்த மணலெல்லாம் போகும்போது பார்த்து போங்க. சின்ன சின்ன டீ ஷாப்பு, சின்ன சின்ன கடைகள் எல்லா பக்கமும் இருக்கும். உங்களுக்கு எதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். சரி, அப்படியே கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் அந்த க்ரீனரியெல்லாம் பார்த்து. நம்ம இப்போ வரட்டுப்பாறை ரீச் ஆகிட்டோங்க. இந்த ஏரியா பேர் தான் வரட்டுப்பாறை. இந்த பெண்டு திரும்புகிற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு பார்க்குறீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு அண்ணன் டீ கடை போட்டிருக்காரு. அங்கே புரோட்டாவும் சால்னாவும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு புரோட்டா சால்னா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்புனீங்கன்னா இங்கேருந்து ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸில் நம்ம சோலையார் டேம் ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோட்டில் கீழ் சைடு ஒரு ரோடு போகுங்க. அந்த ரோடு போனால் அது அனலி எஸ்டேட் போகிற ரோடு. இந்த 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ஆரஞ்சு போட்டிருக்காங்க. ஆரஞ்சு சின்ன சின்ன ஃப்ரூட்ஸாக அழகாக வரும். பெரிய ஆரஞ்சு இல்லைங்க, குட்டி ஆரஞ்சு. இது காட்டு ஆரஞ்சும்பாங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்டில் சின்ன சின்ன மரங்கள் நடந்து இடைச்சோலைம்பாங்க. அந்த சோலையில், அதாவது அந்த இடத்துல தான் எக்ஸ்பெஷலி வைல்ட் அனிமல் கிராஸ் ஆகும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து போங்க. ஆரன் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போனாலும் தப்பில்லை. பாருங்கள், இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்களா, இந்த பெண்டு தாண்டினோனையுமே ஒரு சின்ன சோளமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் இடைச்சோலைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக போங்க. இனி கொஞ்ச நேரத்தில் உருளிக்கல் எஸ்டேட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டேம் அந்த வியூ ஸ்டார்ட் ஆகிரும். டேமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்தே நம்ம வியூவை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே டேம் தான். சுற்றி சுற்றி டேம் தண்ணி தான் பார்ப்பீங்க நீங்கள். முன்னாடியே சொன்னாப்புல இந்த சின்ன கிளாரில் பெய்கிற மழை அப்படியே போய் அரபிக்கடலில் கலந்துரும், கேரளா வழியாக போய். ஸோ இதை தடுக்க பிளான் பண்ணி கட்டப்பட்டது தான் இந்த பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன கிளாரில் பெய்கிற மழை அப்பர் நீரார் டேமில் வந்து ஸ்டோர் ஆகி அதிலிருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே நீரார் டேமுக்கு வரும். நீரார் டேம்லேருந்து டனல் வழியாக வந்து வெள்ளமலை டனலில் கிராஸ் பண்ணி அந்த தண்ணி வந்து சோலையார் டேமில் வந்து ஸ்டோர் ஆகும். சோலையார் டேம்லேருந்து ஒரு டனல் வழியாக நமக்கு மானாம்பள்ளி பவர் ஹவுஸுக்கு தண்ணி போகும். அந்த பவர் ஹவுஸில் வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. அந்த கரண்ட்டு தமிழ்நாட்டுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அந்த கரண்ட் எடுத்து போன தண்ணி வந்து பரம்பிக்குளம் டேமில் போய் ஸ்டோர் ஆகும். பரம்பிக்குளத்துக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன நீரோட சின்ன சின்ன ஆறு வழியாகவும் தண்ணி வந்து சேரும். பரம்பிக்குளத்துலேருந்து அங்கேருந்து வெளியாகிற தண்ணி எங்கே போகும்னா பெருவாரி பள்ளம், அப்புறம் வந்து தூணக்கடவுன்னு 2 டேம் கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெட்டை டேம்னே சொல்லலாம். அதாவது இந்த டேமில் எந்த தண்ணி இருக்கோ அதே அளவு தான் அந்த டேம்லேயும் தண்ணி இருக்கும். அந்த மாதிரி அந்த டைமில் இன்ஜினியர் கட்டியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி காண்டூர் கனால் வழியாக ஆலியார் டேமையும் அதே மாதிரி திருமூர்த்தி மலையும் போய் சேருது. ஸோ அங்கேருந்து தான் ஆலியார்லேருந்து நீர்ப்பாசனம் எடுத்து விட்டு விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விடுறாங்க. அதே மாதிரி திருமூர்த்தி மலையிலேருந்தும் தண்ணி திறந்து விடுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைம்லேயே எந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னி நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியா பேர் பெரியார் நகர். இந்த இடத்த சுற்றியுமே அந்த டேமோட தண்ணி இருக்கும். ஒரு அழகான இடம் இது. இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக பச்சை பசேரு. அதே மாதிரி டேம் தண்ணி
இது சுற்றி நின்றுட்டுருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா வால்பாறை வண்டி போயிட்டுருக்கு. இது மாதிரி பஸ்ஸில் போனாலும் ஜாலியாக இருக்கும். பஸ்ஸில் போகிற அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் பிடிக்கும் பஸ்ஸில் போகிறது, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸெல்லாம் ஓவர்டேக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வர்றது தெரியாது, நம்ம கீழே இருந்தால் தெளிவாக தெரியும். ஸோ அதனால் ரைட் ஏறி போய் ஒரு ஹாரன் கொடுத்துட்டு அவர் பாஸ் பண்ணி போகலான்னு ஒரு சிக்னல் கொடுத்தாங்கன்னா பாஸ் பண்ணி போங்க. ஸோ கவனமாக ஓட்டுங்க ஹில் ஸ்டேஷனில். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட் தாண்டி கொஞ்சம் கிராஸ் பண்ணோம்னா அந்த லாரி வந்து பார்த்திங்களா, அது நேர் கீழே போகிறது. அங்கே தான் அந்த மானாம்பள்ளி போரஸ் போகிறதுக்கான வழி. இதில் பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும். ஃப்யூச்சரில் நம்ம ஒரு நாள் போய் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நேரம் இந்த இயற்கை அழகை அப்படியே பார்த்து ரசிங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. தேங்க்யூ.